நீங்க வேத வசனத்தின்படி அவரோடு கூட இருக்க விரும்பினால் அவர் உங்களோடு கூட இருப்பார். சரி, அவர் யாரு கூடயாவது இருந்தாரா? வேத புஸ்தகத்தை திறந்து 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான், யா அவனுடனே கூட இருந்தார். ஆமென். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையில் விழுந்து போக விடவில்லை. ஆமென். நல்லா புரிஞ்சுடுங்க. சாமுவேல் சின்ன பையன், சின்ன பையன். இந்த பையன்கிட்ட தேவன் இருந்தாராம். அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய வாயிலிருந்து, அவனுடைய கிரியையிலிருந்து ஒரு வார்த்தையை கூட, வேத வசனத்தை கீழே விழுந்து போக விடாதபடி பாதுகாத்தாராம். எப்படி நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது? கேட்டா என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை, நல்லது. ஆனா வார்த்தை என்ன ஆகுது? போயிடுச்சே, அபத்தமாயிடுச்சே. தேவன் சாமுவேலோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருந்தால் நீ வார்த்தைக்காக உயிரையும் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். ஏன்னா இந்த வார்த்தையில உயிர் இருக்கு, இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. அப்ப இந்த வார்த்தை உன்னை புடமிட்டு நடத்தணும். ஆனா வார்த்தை இல்லையே, வார்த்தை கிரியை செய்யலையே, அப்புறம் எப்படி? அல்லேலூயா. 2வது ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 39வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, யா யோசேப்போட இருந்தார், அவன் காரியசக்தி உள்ளவன் ஆனான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். நல்லா புரிஞ்சுடுங்க. யோசேப்போடு தேவன் கூட இருக்கிறார் அப்படின்னா அந்த வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க யோசித்து பார்க்கணும். அவனுடைய சகோதரர்கள் அவனை தூக்கி கொண்டு போட்ட குழியில் தூக்கி போட்டாங்க, போட்ட இடத்துல இருந்து எடுத்து அந்நியன்கிட்ட விட்டு போட்டாங்க. ஆனா எதுக்காக தன் சகோதரர்கள் இதை செய்கிறார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். உனக்கு தெரியுமா? உன் காரியத்தில், உன்னுடைய வீட்டில் உனக்கு எதனால பிரச்சனை வருதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. ஆனா யோசேப்பு அறிந்திருந்தான், தான் கண்ட சொப்பனத்தின் பலன் எனக்கு திருப்பி வருகிறது, இந்த இடத்துல நான் எப்படி இருக்கணும் என்பதை அறிந்து அவன் அமைதியானான். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனோடு கூட இருந்தார், அவனை காரிய சித்தி உள்ளவனாக மாற்றினார். அவன் கடந்து போகிற இடத்தில் எல்லாம் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. காரணம், அவன் தனக்கு நடக்கிற வேதனையை நினைத்து அழவில்லை, தனக்கு நடக்கிற பிரச்சனையை நினைத்து குமுறவில்லை. என் தேவன் அனுமதித்தார், அவர் தந்திருக்கிற வெளிப்பாட்டினுடைய ஊடாய் இதெல்லாம் கடந்து வருகிறது என்பதை உணர்ந்தான். ஆனபடியினால் பரலோகத்தின் தேவன் அவனை பொட்டக்குழியிலிருந்து ராஜா என்கிற ஸ்தானம் வரைக்கும் உயர்த்தி கொண்டு போனார். அவனோடு கூட இருந்தார். உன்னோடு கூட இருக்கிறாரா? ஒன்று தெரிஞ்சுக்கோ, தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு நடக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகும், காரிய சித்தி உண்டாகும். நம்மகிட்ட காரிய சித்தி நடக்கா? அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை பாருங்க. யோசுவாவுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 27வது வசனம். விதமாயா யோசுவாவோட கூட இருந்தார், ஆமென். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. பாத்தீங்களா? உன்னை குறித்து இந்த தேசம் அறியணும், தேவன் உன்னிடத்தில் என்ன செய்கிறார் என்பதை அறியணும். இதான் தேவன். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேர்கிட்ட தேவன் இருந்தபோது இந்த 3 பேரையும் தேவன் அப்படி எடுத்து உயர்த்தினார். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும் இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே அது இல்லை. இது தேவனுடைய காரியம் அல்ல, அது உன்னுடைய பிரயாசம். தேவனுடைய காரியம் உனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை அப்புறப்படுத்து. நீ தேவனோடு கூட இருந்தால் அந்நிய அக்கினி உன்னை சேதப்படுத்த முடியாது. உனக்கு விரோதமாக இருக்கிற மந்திரவாதம், உனக்கு விரோதமாக இருக்கிற குறி சொல்லுதல் உன்னை ஒன்றும் செய்யாது அப்படின்னாரு. ஆனால் நம்ம இதெல்லாம் பார்க்கறது இல்லை. நம்ம பணத்தை பார்ப்போம், சொத்தை பார்ப்போம், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையை பார்ப்போம், போராட்டத்திலிருந்து விடுதலையை பார்ப்போம். உண்மை சொல்கிறேன், இது எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனை உண்மையை உத்தவமாய் தேட பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்கும். அல்லேலூயா. நான் என் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும், என் தேவன் என்னை எதற்காக இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார், இதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. அல்லேலூயா. நேற்று அது மாதிரி திருநெல்வேலியிலேருந்து ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவருக்கு என்ன தெரியாது, என்ன அவருக்கு தெரியாது. பட் என்னுடைய ஃபோட்டோவை பார்த்துருக்கிறாரு, ஊழியக்காரன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, ஐயா உங்களை நான் இந்த இதில் பார்த்தேன்,
தாடி வச்சிருப்பீங்க, எங்கள் பாஸ்டர் போல தான் இருப்பீங்க, நீங்களும் நல்லா இருக்கிறீங்க, ஆனால் எனக்காக நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும். என்னான்னு கேட்டேன். ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? ஏன்ப்பா உங்கள் சபைக்கு தானே போகிறீங்க, எந்த சபைக்கு போகிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, சபைக்கு போகிறேன், ஆனால் என்னை குறித்து கண்டுக்கவே மாட்டார், என் குடும்பத்தை கூட கண்டுக்க மாட்டார். அவருக்கு காசு யார் கொடுப்பாங்களோ அவங்ககிட்ட தான் அவர் கரிசனையாக இருப்பார், கண்டுக்கிறதே இல்லை. யோசிக்கிறீங்களா? இதுதான் இன்னைக்கு நடக்கிற ஊழியம். காசு கொடுக்கிறவனை முன்னாடி உட்கார வைப்பாங்க, காசு கொடுக்கிறவனுக்கு நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, காசு கொடுக்கிறவன வீட்டில் அடிக்கடி போவாங்க. ஆமென். ஆனால் காசு இல்லை அப்படின்னா கண்டிக்கவே மாட்டாங்க. ஊழியம் காசுக்காக நடக்கிறது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. பிரைஸ் இயேசுவா. இங்கே எல்லாரும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய அவயமாய் இருக்கிறபடியினால் எல்லாரையும் பரலோகத்தின் தேவன் அவருடைய சித்தத்தின்படி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க. அல்லேலூயா. நான் உண்மையாக சொல்கிறேன், தேவன் உன்னோடு கூட இருந்தால் உனக்குரிய காரியங்களை எல்லாம் அவர் செய்வார். முறையிடவே வேண்டாம். தயவு செய்து ஜெபம் பண்ணுறதுல யாரும் போய் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடாதீங்க. அவரை மட்டும் துதிங்களே. நீ துதிச்சுக்கிட்டே இரு, உன்னுடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை அதை தாரும், ஆண்டவரை இதை தாரும், எல்லாம் கேட்டுட்டு இருக்கனால தான் ஒன்றும் இல்லை. ரைசியாசுவா, தேவன் கிரியை செய்யணும்னா அதான் முதல்ல சொல்லிட்டாரு. நீ தேவனுக்குள்ள வந்ததுலேருந்து பழையவைகள் எல்லாம் ஒளிந்து புதியவைக்குள் நீ கடந்து போக வேண்டும், நீ புதியவைக்குள் நீ பிரவேசிக்க வேண்டும். இதைத்தான் சொன்னார். இங்கே சாமுவேல் நடத்தின தேவன், யோசேப்பை நடத்தின தேவன், யோசுவாவை நடத்தின தேவன், அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தினார். இப்போ வாசிங்க அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கிற போது, ஜெபம் பண்றவன், தான தர்மம் பண்றவன், நல்லவன் என்று பெயர் எடுத்தவன், ஆனா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாது. நீ வரணும்னா யோப்பா பட்டணத்திற்கு ஆள் அனுப்பி அங்க பேதுரு இருக்கிறான், அந்த பேதுரு வந்து உனக்கு என்ன சொல்லுவானோ அதை நீ செஞ்சா நீ என்னுடைய சமூகத்தில் வருவேன். தேவனுக்கு பிரியமாயிருக்கிறவன் எப்படி இருப்பான்? இதான் இங்க. அல்லேலூயா.